நன்மை உண்டாகட்டும். நட்பை ஃபார்ம்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நட்பை ஃபார்ம்ஸில் அமைஞ்சிருக்கிற நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் பெருசாக செலவு பண்ணி செட்டு எதுவும் போடலைங்க. கம்பி வேலி, இந்த வேலியில் கட்டுற வேலியும்பாங்க எங்கள் ஊர் சைடு, அது ரேட் கம்மியாக கிடைக்குமுங்க. அதைத்தான் 4 மூளைக்கு கல் தூண் ஊனி அதை சைடில் கட்டிட்டேங்க. அதை கட்டிட்டு கீழே பேனல் சீட்டு கட்டி விட்ருக்குறேங்க. கீழே கொஞ்சம் பறச்சு விட்டு பேனல் சீட் போட்டுட்ருக்குறேங்க. ஏன்னா இரவு நேரங்களில் கீரியெல்லாம் தாக்காமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்குறேங்க. ரிங்கு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரவுண்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் ரிங்கு. ஒவ்வொரு ரிங்கும் நம்ம அந்த கோழி குஞ்சு பொரிச்சதுலேருந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் குஞ்சு அதுக்குள்ளே தான் இருக்குங்க. 1 மாதம் கோழியோடு இருக்குங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் கோழி பிரிச்சுட்டு குஞ்சு மட்டும் தனியாக உள்ளே இருக்குங்க. அதுக்கு தீவனம் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேங்க. ஒரு 1/4 கிலோ 200 கிராம் 1/4 கிலோ அந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் அதை வெளியில் நீக்கி விடுவோங்க. இந்த சைஸ் இருக்குது பாருங்கள், இந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் விடுவோம். அது வரைக்கும் கூண்டுக்குள்ளேயே இருக்குங்க. ஏன்னா வெளியில் விட்டால் நம்ம இந்த கீரி வெளியில் போகும்போது கீரி, இந்த பருந்து, இந்த மாதிரி பிரச்சனையில் கோழி குஞ்செல்லாம் இறப்பு ஏற்பட்டுருதுங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு தீனி போட்டுக்கிறதுங்க. நம்ம பண்ணையோட அளவு பார்த்திங்கன்னா 20க்கு 30 இந்த பக்கம், அந்த பக்கம் ஒரு 8 அடி அகலம் இருக்குது, ஒரு 10-12 அடி நீளம் இருக்குங்க. அதுலேயும் ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க. நைட்டுக்கு பகலுக்கு காலையில் நேரம் வைக்கிட்டு நைட்டு வரைக்கும் அது உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இந்த வேளா மரத்துக்கடியில் இந்த பக்கம் இந்த வேப்ப மரத்து நிலையில் இருக்குதுங்க. இந்த வீட்டை சுற்றி இந்த பக்கம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. நிழல் இருக்கிற பக்கம் அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. வெளியில் அதிகம் போகாதுங்க. ஏதோ ஒரு சில கோழி வெளியில் போயிட்டு உள்ளே வந்துடுமுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி விளைக்கலவர் தண்ணியெல்லாம் வரதுனால இங்கேயே பறச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குமுங்க. மரம் தான் இன்னும் கோழி வளர்ப்பு மரம் தான் அதிகமாக வேணும். அப்போ தான் நிழல் இருக்குமுங்க. நம்ம மரம் கொஞ்சம் பற்றாக்குறை தான். அந்த எலுமிச்சம்பழம் ஓரளவுக்கு சிறுசாக தான் இருக்குது. இதில் அடியில் போய் வந்துக்குங்க. ஏன்னா ஏதாவது இந்த கீரி வந்துனாலும் இல்லைன்னா பருந்து சத்தம் கேட்டாலும் இதில் போய் அடியில் அதை தன்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த அடியில் போய் கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை பாதுகாத்துக்குங்க. இது அப்படியே வேர்லேருந்து தலைஞ்சது அப்படியே சாஞ்ச மாதிரி தான் இருக்குதுங்க. கோழிக்கு நல்லா நிழல். நைட் பார்த்திங்கன்னா நம்ம கோழி இதில் தான் அடைச்சிட்றோங்களா, அந்த வேப்ப மரத்தில் ஏறிக்கும். அது பாட்டுக்கு அங்கங்கே அணைஞ்சிக்குங்க. அந்த வாத்து வளர்த்துறதுக்காக முதல்ல நம்ம அந்த தொட்டி வச்சுருந்தோம், தொட்டி மாதிரி கட்டி விட்ருந்தாங்க. இப்போ அதில் தீவனம் போடுறதுக்கு வசதி ஆயிடுச்சுங்க. நாங்கள் பக்கத்துலேயே எல்லாம் நேரில் வாங்கிக்கிறாங்க. கிலோ கணக்கில் வெயிட் போட்டு வாங்கிக்கிறாங்க. அப்படி விற்காத பட்சத்தில் கறிக்கடை கொண்டு போய் கொடுத்துட்றோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.